நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஆம்கோல் சைடுங்க. சில பேருக்கு நம்ம எப்படி தைச்சாலும் தூக்குன மாதிரி இருக்கும் பேக் சைடு. அந்த ரவுண்டு வருது பாருங்கள், அங்கே ஜாயிண்ட் பண்ணும்போது தூக்குனாப்பில் இருக்கும். அது இல்லாமல் இருக்க நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இந்த ஆம்கோல் சைடு மார்க் பண்ணுறாங்க. அது அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணி வளைவு போடணுங்க. ரொம்ப அதிகம் இருந்தாலும் கை தூக்கல் கொடுக்கும். அந்த பேக் சைடு ரவுண்டு வருது பாருங்கள், அப்படியே ஒரு புஷ்ஷுன்னு ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும். கம்மியாக இருந்தாலும் நம்ம கை மேலே ஏறாது, ப்ளவுஸ் போட முடியாது. அதனால் இது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த ஆம்கோல் சைடு தான். மேக்ஸிமம் நமக்கு பேக் சைடு கை தூக்குனாப்பில் இருக்குது அப்படின்ட்டு ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்த மெத்தட் கட் பண்ணிங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸ் போடும்போது ஃபினிஷிங் பேக் சைடு நீட்டாக இருக்கும். ஆம்கோல் சைடு நம்ம அளவு எடுக்கிறது கரெக்டாக இருக்கணும். நம்ம எச்ச அளவு எடுத்தாலும் இதுக்கு லூஸ் கொடுக்கும்போது அந்த இடத்த தூக்குனாப்பில் வந்துடும். இது மாதிரி நீங்கள் அளவு கரெக்டாக வச்சு ரவுண்ட் பண்ணும்போது ரொம்ப கீழே இல்லாமல் மேலே இல்லாமல் அந்த வளைவு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் இவங்களுக்கு தைச்ச ப்ளவுஸ் அளவு கரெக்டாக இருக்குன்னு அதே அளவு தைக்க கொடுத்துருக்காங்க. ஆம்கோல் ரொம்ப லூஸும் தைக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாக வச்சாலும் நம்ம ப்ளவுஸ் போட முடியாது. இந்த அளவு ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக மார்க் பண்ணி வளைவு போட்டு தைங்க. சூப்பரான இந்த டிப்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.